ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக போடுற மெத்தடு ஆரி ஒர்க் தெரியாதவங்களும் போடுற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அது 3 mm பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 mm பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்க பேர்ல் வச்ச குந்தன் ஸ்டோனு, B7000 க்ளூ, நீடில் சைஸ் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, 9 எடுத்துக்கோங்க, அப்படிலாம் 10 கூட எடுத்துக்கலாம். அதே இப்போ வந்து என்ன த்ரெட் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்விங் த்ரெட் இருக்கலாம், என்ன கலர் நம்ம ப்ளவுஸ் இருக்கோ அந்த கலர் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட் நம்ம போட போகிறோம், ஸ்லைடிங்காக போட போகிறோம். வீட் பீட்ஸ் இருக்கும்ல, இது மாதிரி எடுத்துங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க வீட் பீட்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு போடுங்க, அடுத்த ரைட் சைடு போங்க. ஏன்னா நான் அந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சைடில் போட்டுனே வந்தீங்கன்னா அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த சைஸ், இப்போ ஒரு பிக் சைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை மீடியம் சைஸில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட் பீட்ஸ் அந்த வந்து ஸ்லைடிங்கை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுனே வரணும். சைடாகவே போட்டுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இது வந்து பேக் சைடில் வந்து த்ரெட்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி தெரியாது. நீங்கள் போடும்போதே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் போடுற மாதிரி போடுங்க. லைனிங்கில் வந்து நாட் மட்டும் தெரிகிற மாதிரி தான் போட்டாலும் அது கண்டிப்பாக நாட்டு தெரிஞ்சு தான் ஆகும். அப்போ தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது எப்படி போடுறது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இது மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம போட்டல அந்த வீட் பீட்ஸ்க்கு நடுவில் இப்போ நான் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் இந்த பென் கேட்டிருந்தீங்க. இந்த பென்னோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுற பென் ப்ளஸ் அது கூட க்ளூ பேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பென் வந்து ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதால அவங்க கிளைண்ட் வந்து கேட்டாங்க, டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் போட்டு கொடுங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறம், அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம நார்மல் த்ரெட்டில் நான் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். இது நீங்கள் ஓல்டு ப்ளவுஸ் எதாவது வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான், கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸில் பார்த்தீங்களா அதோட ஒர்க் டிசைன் பார்த்தீங்களா, அதுதான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜில் அந்த குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம். அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா 3 mm பீட்ஸும் அந்த வீட் பீட்ஸ்க்கு நடுவில் வந்து 2 mm பீட்ஸும் நான் போட்டுனே வரேன். பீட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு, குவாலிட்டியாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் அதை வாங்குங்க. நிறைய பேர் எப்படி வாங்குறது தெரியல சொல்கிறீங்க. ஒன்ஸ் வந்து அதேமாதிரி ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்கும். நீங்கள் கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த ஃபேட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் காப்பர் கலரில் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். நெக்ஸ்ட் இது போட்டுனே போட்டுன்னு வரும்போது இது நம்ம போடும்போது எப்பயுமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் தான் போடணும். லைனிங் உள்ளே வந்து விட வேணாம். லாஸ்ட்டாக முடிக்கும்போது மட்டும் நாட் வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் ப்ளஸ் வந்து லைனிங்லேயும் வச்சு தான் நீங்கள் நாட் போட்டுக்கணும். ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயும் 2 mm பீட்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே போடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இது வந்து நார்மல் நீடில் போட்ட மாதிரியே தெரியாது, அழகாக இருக்கும் லுக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறது தான். இதுதான் இந்த ஸ்லீவுக்கும் இதே டிசைன் தான். நெக்குக்கு 2 ஸ்லீவுக்கு பண்ணிவிட்டு நெக்குக்கும் நான் வந்து அந்த டிசைன் சேம் டிசைன் போட்டுட்டேன். பேர்ல் வச்ச குந்தன் ஸ்டோன் சொன்னல, அதுதான் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 2 பீட்ஸ்க்கு நடுவில் அந்த இதுக்கு மேலே அப்படியே போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் க்ளோஸாக நல்லா நெருக்கமாக இருக்கும். ரொம்ப இந்த ஒரு கேப் இல்லாமல் ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நார்மல் நீடில் போட்ட மாதிரியே தெரியாது, ஆரி ஒர்க்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணேன். நீங்கள் பார்டரில் போட்டிருக்கேன். இதுதான் ஸ்லீவுக்கு ப்ளஸ் வந்து நெக்குக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டோம். இதே தான் 2 ப்ளவுஸுக்குமே சேம் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் டிசைன் தான் போட்டிருக்கேன். ரொம்பவும் கம்மியான மெட்டீரியலை வச்சு ரொம்பவும் கம்மியான நேரத்தில் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது ஒரு ப்ளவுஸு, இதே சேம் கலர், ஆனால் பட் வந்து டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே சேம் தான் அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே நம்ம பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே புட்டாஸ் வந்து லைட்டாக நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க சின்ன ஸ்மால் சைஸில் இருக்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டிச் மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் சொன்னால் என்னோடய பேஜஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.